வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வக்காஸ் vlogs. 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச பைக் பார்த்தீங்கன்னா RX100 பிடிக்குங்க. அதுவே 90s கிட்ஸுக்கு புதுசாக ஒன்று வந்திருக்குங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா RX500. லூசா அப்படிங்கிற கம்பெனி இந்த சைக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணதுமே வந்துருச்சுங்க பார்சல். ஸோ எங்கள் பையன் என்னடா அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களே, நமக்கு இந்த சைக்கிள் அசம்பிள் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கமாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காப்புல, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அடுத்தது எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இந்த சைக்கிள் இருக்குங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்சல் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வீல் இருக்குது, பின்னாடி சப்போர்ட் ஹேண்டில் இருக்குது, அந்த சப்போர்ட் ஹேண்டிலுடைய சப்போர்ட் ராட் இருக்குது, அப்புறம் மெயின் சைக்கிளுடைய ஸ்கெலட்டன் இருக்குது, ஒரு சின்ன மட் கார்டு ஒன்று இருக்குது, அப்புறம் டயர்ஸ், பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை சைக்கிள்லேயே பின்னாடி 2 டயர்ஸ் வருது, ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன சேர் கொடுத்துருக்காங்க வித் குஷனோட, ஒரு ஹார்ன், ப்ளஸ் சின்ன ஒரு மட் கார்டு, க்யூட்டாக சின்னதாக ஒரு மட் கார்டு, ஒரு நைட்ரஸ் பூஸ்டர் சிலிண்டர் மாதிரி ஒரு அழகாக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ். இதை நம்ம அசம்பிள் பண்ணால் தான் ஒரு முழு சைக்கிள் உருவாகும். சரி வாங்க, இந்த சைக்கிள் எப்படி அசம்பிள் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டயர்ஸ் மாட்டுறோம். அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ராட் கொடுத்துருக்காங்க. அந்த ராடு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை மாட்டலாம். கீழே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த ராடு ஈஸியாக மாட்டிடும். பாருங்கள் அழகாக வெளி சுற்றுதுன்னு. ஸோ அடுத்த டயரையும் நம்ம மீளாக மாட்டுறோம். ஸோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த சைக்கிள் நிஜமாக நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டயரை வந்து மாட்ட போகிறோம். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் கேப் ஹோல்ஸ் இருக்கும், அதில் நம்ம இந்த ஃப்ரண்ட் டயரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் அந்த பேஸ்கெட்டையும் அதோட ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சின்ன நாப் ப்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸி ஃபிட்டிங்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணால் போதும், அதை மாட்டிடுவோம் அழகாக. அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன ஒரு சில்வர் டூல் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போய் உட்காந்துரும் அழகாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரியர் பேக் ஆகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, நம்ம பைக்குக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து 2 போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அது கரெக்டான ஹோல்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நிஜமாக இந்த சைக்கிள் ஃபிட் பண்ணுறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சைக்கிள், நம்ம ரேஸ்க்கு போகிற சைக்கிள் மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்லை பசங்களுக்கு இப்படி ஒரு சைக்கிள் உருவாக்கியிருக்காங்களே அப்படிங்கிற தாட் அமேசானில் பார்த்தோன்னே. ஸோ அதை தான் என் பையனுக்கு இதை ஆர்டர் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீட். அந்த சீட் பார்த்திங்கன்னா ஒரு குஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பெல்ட்டோட நம்ம காருக்கு எவ்வளோ ப்ரொடெக்டிவாக சீட் பெல்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த சைக்கிளுக்கு ஒரு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சின்ன நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நாப்ஸ் நம்ம ஃபிட் பண்ணோம்னா அது சீட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் ஹேண்டில் மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் டயருமே கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. அந்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டோட ஃபிட்டிங் வருது. பின்னாடி அதை நம்ம மாட்டிட்டோம்னா ஸோ நம்மளும் அதை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். லைக் ஸ்டியரிங்கோட கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கலாம். லைக் குழந்தைங்க வந்து நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க, அவங்க ஓன் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ஓன் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம கைட் பண்ணி கூப்பிட்டு போடலாம். இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா பேரண்ட் கைடன்ஸ்க்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. ஸோ எங்கேயாவது நம்ம பார்க்க போகிறோம், எங்கேயாவது நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் நம்ம குழந்தைங்களை இந்த சைக்கிள் வச்சு நம்மளே கூப்பிட்டு போகலாம். ஸோ அடுத்தது வந்து பின்னாடி இருக்கிற பேக் சப்போர்ட் ராட், அதுதான் நம்ம பேரண்ட் கண்ட்ரோல். அதில் வந்து ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டைட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா இதுதான் முக்கியமான கனெக்ஷன் ராட். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன ஆடாமல் இருக்கணும். ஸோ வந்து சைக்கிள் ரெடி. சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே சினிமேட்டிக் எஃபெக்ட்லாம் போட்டு சைக்கிளுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன்.
ஸோ மை சன் he really loves the cycle. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. He takes a big round. ரியலி ஒரு பேரண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் அழகாக இருக்குது. நம்மளும் கையில் பிடிச்சிட்டு இந்த சைக்கிள் ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரியலி ஐ ரெக்கமெண்ட் திஸ் சைக்கிள் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கணும். சைக்கிள் பிரியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சைக்கிளாக கண்டிப்பாக அமையும். ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years to 3 yearsக்குள்ளே தான் அது கரெக்டாக செட் ஆகும். அதுக்கு மேலே இந்த சைக்கிள் செட் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைக்கிள் பிடிச்சா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அமேசான் லிங்க் நான் கீழேயும் போட்டிருக்கேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சேர்த்து அந்த பெல் ஐக்கானே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர். பை பாய்.